பயங்கரங்கள், கஷ்டங்கள், எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதிர்பார்க்காத யுத்தங்கள், எதிர்பார்க்காத கஷ்டங்கள், எதிர்பார்க்காத போராட்டங்கள். ஆனால் இன்னும் நம்மளை கைவிடலை. அவர் இன்னும் தெய்வமாய்த்தான் இருக்கிறார். பக்க சொல்ல என்னை நடத்திட்டே தான் இருக்காருங்க. இந்த புயலும் சீக்கிரம் அடங்கும். நானும் என் குடும்பமும் அந்த கரையில் நிற்போம். ஜெயத்தை நாங்கள் சுதந்திரிப்போம். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகா. ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, இதையும் தாண்டி வெளியே வந்துடுவேங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதத்தில் கடவுள் புதிய காரியங்களை செய்வார். ஆச்சரியத்தால் உங்களை இடை கட்டுவார். வெற்றி என உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கே புரியாத விதத்தில் உங்கள் யுத்தங்கள் கர்த்தர் முடித்து வைப்பார். பழைய பாடலை பாடும். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை. ஆமேன். நான் சொல்றேங்க, உங்க சத்துருக்கள் நிலைக்க மாட்டாங்க. நீங்க தாண்டி போயிருவீங்க. ஏன்னா உங்களை தேற்றுவார், தாங்குவார், வழி நடத்துவார். அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றுதான். நமக்கு கர்த்தர் இருக்கிறார். எலியாவுக்கு ரதங்கள் இல்லை, குதிரைகள் இல்லை, அவர்களுக்கு இருந்த வசதிகள் இல்லை. ஆனால் ஆமேன், எலியாவுக்கு இருந்த ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. இந்த கர்த்தர் கரம் உங்க மேல வந்து அமரும். வேகமாய் முடிப்பீர்கள். ஜெயமாய் ஜெஸ்ரையில் சேர்வீர்கள். வெற்றியை சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. என்னையும் நடத்துவார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க இருந்தா கையை நல்லா தலை மேல தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.